ஃப்ரைட் சிக்கன் செய்யலாமா? நம்ம ஸ்டைல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவர் அரைச்சோம்னா நம்மளே அரைக்க வச்சுட்டு கேட்டா எல்லா வேலையும் அவதான் செய்றீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் அந்த இதுக்கு தேவையான பொருளால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தலைவர் தான் இனிமேட்டு போட்டு பேட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுதான் அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. கொஞ்சம் முதல்ல தயிரை போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலாவை போட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டோம். மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் போடணும், அதை வர காணும். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு, அப்புறம் பக்கத்துல இருக்கிறது சொல்லி குழம்பு மிளகாத்தூள் எடுத்து போட்டாரு. சரி இதனடா கொடுமை, குழம்பு மிளகாத்தூள் போடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாரு. சரின்ட்டு அப்புறம் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கிடச்சி. சரின்ட்டு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சு விட்டு, ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலான்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்து போட்டு லைட்டாக சால்ட்டை போட்டு கலக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு யூடியூப் சேனல் என்னன்னா 3 மணி நேரம் வைக்கணுங்கண்ணா, இன்னொரு யூடியூப் சேனல் என்னன்னா 1.5 மணி நேரம் வைக்கணுங்கண்ணா, 10 மணி நேரம் 2 மணி நேரம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு வரும் அப்படியே வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து போட்டு, எப்படி நம்ம செய்ய போகிறது வந்து ஒழுங்காக வராதுன்னு தெரியும் எங்களுக்கு. அதனால் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறோமில்ல, அதனால் கொஞ்சம் சில்லிக்கு தேவையானது எடுத்து போட்டு கலந்து வச்சாச்சு. நல்லா வழியிலும் சில்லியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, ஒரு 2 மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் சரி அது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணலான்ட்டு முதல்ல மைதா மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுட்டு லைட்டாக அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டுட்டு ஒரு பரட்ட வேண்டியதுதான். தட்டி முடிச்சுட்டு என்னன்னா, அந்த ஃப்ரைட் சிக்கன் நல்லா வந்துச்சுன்னா நான் செஞ்சுதான் அர்த்தம், நல்லா வரலின்னா அவர் செஞ்சுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸாலாம் பாக்குற? இதுல என்னன்னா, நாங்க இந்த இது மாவு பேட்டர் ரெடி பண்றது நான் வந்து வீடியோ எடுத்தேன், ஆனா வந்து வீடியோ பட்டனை ஆன் பண்ண மாட்டேன், என்னால வந்திருக்காது, என்ன மன்னிச்சுங்க. சர்வேஸ் அப்பா எப்படி போடுறாரு? நாங்கள் செஞ்சுட்டு இருக்கல, எங்களோட குழந்தை வந்து எட்டி பார்த்துட்டு இருந்ததா எங்கள் அம்மா வச்சிருக்கப்ப சரின்ட்டு இப்படிதாங்க இந்த பேட்டர் நாங்கள் என்ன பண்ணிவிட்டா, மாவு பொறுமையாக வச்சு பொறுமையாக எடுத்துனாங்க, போட்டு பெராட்டு ஆரம்பிச்சோம். ஆனால் நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் போட்டு இன்னும் பெரிய இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் மட்டும்தான் எண்ணெய் தெரியக்கூடாதுன்னு சைடில் இருக்கிற எல்லா காலண்டரையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். விசிட்டுக்கு நம்ம ஆள் வந்திருக்காரு. சர்வேஸ் அப்பா எப்படி போடுறாரு? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். ஃபேமிலியும் இங்கதான் இருக்கு. நாங்களாம் வெளியில போறோமாயா? நாங்க போட்ட மாவு வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நாங்கள் நார்மலா சில்லி போடுற மாதிரி போட்டுருக்கோம். எண்ணெயை பார்த்தாலே என்ன கவர்மெண்ட் ஆகுதுன்னு போனோம். இவர்தான் செஃப். நல்ல லெக் பீஸா வைடா. ஆமா, வரவங்க லெக் பீஸ் கேட்டாங்க. எங்க போறது? ஓடிக்கிறீங்க 2 கால் தான். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. அடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எனக்கு அதிகமாக போட்டு குழந்தைங்க குழந்தையாதீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதுனால கொஞ்சம் சொதப்பு இருக்கும். இருந்தாலும் என்ன சூடு இறாடே. நல்லா இருக்கும். தெரியல
ஒருத்தி தட்டி வீடியோ பார்ப்பாங்க போட்டு கடைக்கு தொட்டுக்க எதுவும் வர மாட்டா நம்ம வெந்தாவே சாப்பிட்டுருக்கோம். நீங்க வந்து தொட்டு சாப்பிடுங்க. நம்ம கொஞ்சம் வாய்தான் பேசு ஆனா கடி கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? அதெல்லாம் சும்மா சொன்னேன். ஆனா சூப்பரா இருக்கு. வீடியோ ஓடவே இல்லை. எங்க அம்மா வந்து எல்லாம் நினைப்பீங்க என்னோட சும்மா தின்னுட்டே இருக்காங்க இந்த யூடியூப் சேனல் என்ன சும்மா தின்னதே போட்டு இருக்காங்கன்னு எனக்கு அது தவிர வர எதுவும் தெரியாது. அம்மலையா எங்க அம்மா என் குழந்தை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா சேர்த்து விடுறா. நிஜமாவே நல்லா இருக்கு. அவங்க எடுக்க மாட்டாங்க. செஞ்சவர் வந்து வீடியோக்கு வரமாட்டாராமா. இப்ப உங்களுக்கு ஆனா காமிக்கிறேன். சரி சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். டிப்ரெஷன்ல வரமிளகாத்தூள் போடுறதுக்குள்ள குழம்புளகாத்தூள் போட்டாரு. டிப்ரெஷன் போன் கடையா? ஆமா ஆமா. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. என்ன எண்ணெய் யூஸ் பண்ற? எல்லாம் நல்ல எண்ணெய் தான். நல்ல எண்ணெயா? போதுண்டாப்பா. செஞ்ச ஃப்ரைட் சிக்கனை சாப்பிடான்னு பார்த்தா அம்மா சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தாங்களா. கடைசியில ஃப்ரைட் சிக்கன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் போக போக அந்த மாவுல கலந்து கசக்க ஆரம்பிச்சிருச்சு. விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். ஃபர்ஸ்ட் போட்டப்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம் மைதாவோ ஏதோ ஒரு மாவு அதிகமா போட்டோம். அதனால பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் எதுவும் செஞ்சா நல்லா வராதுல்ல. அதனால நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்ப நான் சூப்பரா செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் எங்க அம்மா வச்ச சிக்கன் நம்ம சாப்பிட போறோம். வரண்டா சின்னசாமி.